உங்களோட தேர்ட் வீடியோவில் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் cos of a plus b plus c, hence prove that cos a cos b cos c this is equal to sin a sin b sin c plus sin b sin c cos a plus sin c sin a cos b if a plus b plus c is equal to pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஷின் தான் பெருசு, ஆனால் உங்களோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பாருங்கள், cos of a plus b plus c, இந்த a plus b எக்ஸ்ன்னு எடுத்துங்க, c வந்து ஒய்ன்னு எடுத்துங்க. அப்போ cos of x plus y, cos of x plus y என்ன ஃபார்முலா? cos x cos y minus sin x sin y. நான் ஜஸ்ட்டு பாருங்கள், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். cos of a plus b into cos c, xக்கு பதில் a plus b, yக்கு பதில் என்னது c, sin of a plus b into sin c. cos a plus b ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், என்னது cos a cos b minus sin a sin b into cos c. இங்கே sin of a plus b உங்களுக்கு தெரியும், sin a cos b plus cos a sin b into sin c. இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos a cos b cos c, sin a sin b cos c, இங்கே sin a cos b sin c, cos a sin b sin c. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இந்த டேர்ம் தான் இருக்கா பாருங்கள், cos a cos b cos c minus sin a sin b sin c minus sin a cos b sin c minus cos a sin b sin c. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ பை பை டூவா. இப்போ காஸ் பை பை டூ என்னது 0. ஓகே, 0 வரும்போது இங்கே பாருங்கள், இந்த cos a cos b cos c அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு அப்படியே இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸா, இது இங்கே வந்துடுதா பாருங்கள். அதே மாதிரி இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு கொண்டு வரீங்க. எல்லா மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இது இந்த டேர்மு, இது வந்து இந்த டேர்மு, இது வந்து இந்த டேர்ம். இதான் உன்னோட ஆன்சரில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இடம் மாதிரி இருக்கிறதால நான் உங்களுக்கு மாற்றி எழுதியிருக்கேன் ஆன்சரில் இருக்கிற மாதிரி. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். Question number 10, if a into cos of x plus y equal to b into cos of x minus y, show that a plus b into tan x this is equal to a minus b into cot y. ஓகேவா? இது cot y ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் இருந்து பாருங்கள், a by b this is equal to cos of x minus y, இது வந்து இங்கே டிவைடில் வந்துடும். cos of x plus y both side plus 1 ஆட் பண்ணுங்கள். இப்போ cos of x minus y plus cos of x plus y is equal to by cos of x plus y. நெக்ஸ்ட்டு பாருங்கள், cos of x minus y என்ன ஃபார்முலா? cos of a minus b னா cos a cos b plus sin a sin b, x plus y cos of x plus y னா cos x cos y minus sin x sin y. ஓகேவா? டிவைடில் cos of x plus y. இதை எக்ஸ்பென்ஷன் பண்ண தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அது கேன்சலேஷன் பண்ணுறதால அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்போ a plus b by b this is nothing but 2 cos x cos y. ஏன்னா இந்த ப்ளஸ் டேர்ம் இந்த மைனஸ் டேர்ம் வந்து என்னது கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ a plus b by b this is equal to 2 cos x cos y by cos of x plus y. Similarly a minus b by, அதாவது a minus b எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? a by b minus 1, இங்கே போத் சைட் ப்ளஸ் 1 போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி போத் சைட் மைனஸ் 1 போடுங்க. மைனஸ் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 sin x sin y by cos of x plus y கிடைக்கும். மைனஸ் பண்ணுறதால இப்போ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் டேர்ம் இந்த ப்ளஸ் டேர்ம் போயிடும். sin x sin y இந்த சைடு வந்து என்னது ப்ளஸ் sin x sin y இல்லையா, அப்போ 2 sin x sin yன்னு கிடைக்கும். ஜஸ்ட் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா இது ரெசிப்ரோக்கில் வந்ததுன்னா இந்த பியும் இந்த பியும் என்னது கேன்சலேஷன் ஆகிடுமா. இப்போ இந்த cos of x plus y cos of x plus y கேன்சல், இந்த 2 என்னது கேன்சல். அப்போ a plus b by a minus b this is equal to cos x cos y by sin x sin y. ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன் வருமா, sin x by cos x, எக்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இன்ட்டு a plus b, இந்த a minus b அந்த சைடு கொண்டு போய்ட்டு, அப்போ cos y by sin y into a minus b this is nothing but tan x into a plus b, இங்கே cot y into a minus b. இதான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. 25 பாருங்கள், theta plus phi this is equal to alpha, இது வந்து alpha, tan theta is equal to k into tan phi, then prove that sin of theta minus phi this is equal to k minus 1 by k plus 1 into sin alpha.
here given tan theta is equal to k tan phi. Tan theta is nothing but sin by cos, k into sin phi by cos phi. Just cross multiply பண்ணுங்க, sin theta into இந்த cos phi இது இங்கே வந்துடும். அப்போ இங்கே இது k into sin phi cos theta. இப்போ sin theta cos phi அதனோட வேல்யூ என்னென்னா k into sin phi cos theta. இதுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இங்கே. ஓகே பாருங்கள், sin of theta minus phi by sin of theta plus phi. Just sin a minus b formula, sin a cos b minus cos a sin b. அதே மாதிரி இங்கே sin a plus b formula, sin a cos b plus cos a sin b. ஜஸ்ட் இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும் sin theta cos phi, அதுக்கு பதில் என்னது k sin phi cos theta. செகண்ட் ஒன் சேம் தான். அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் k sin phi cos theta. பாருங்கள் ரெண்டுத்துலேயும் sin phi cos theta காமனாக இருக்குது. வெளியே எடுத்திங்கன்னா இங்கே k இங்கே எதுவுமே இல்லைன்றதால் 1, k minus 1 by k plus 1. இப்போ ரெண்டும் சேமாக இருக்கிறதால கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ இந்த தீட்டா ப்ளஸ் ஃபை அதனோட வேல்யூ ஆல்ஃபா, அதனால் சைன் ஆல்ஃபா, இங்கே டிவைடில் இருக்க சைன் ஆல்ஃபா இங்கே வந்து என்னது மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ சைன் தீட்டா மைனஸ் ஃபை திஸ் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1 by k plus 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இதில் பேலன்ஸ் 2 கொஷின்ஸ் இருக்குது, கொஷின் நம்பர் 19 அண்ட் கொஷின் நம்பர் 16. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் எதனா ஒரு டவுட்னா என்ன பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதோடு உங்களோட எக்ஸசைஸ் 3.4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களோட எக்ஸாம்பிள் 1 or 2 ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸில் போட்ட மாடலே தான். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. எதனா டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.